உங்க வீட்டுல கை குழந்தை இருக்கா? கை குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏங்க, பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்குங்க. அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒன்னு பொசிஷன், இன்னொன்னு அட்டாச்மெண்ட். பொசிஷன் ஓரளவுக்கு எல்லாரும் கரெக்டா பண்ணிடுவாங்க. ஆனா அட்டாச்மெண்ட் பத்தி அவங்களுக்கு சில பேருக்கு தெரியறது இல்ல. பொசிஷன்ல குழந்தையுடைய கால், அதோட முதுகு பகுதி, தலைப்பகுதி எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். ரெண்டாவது, குழந்தையோட உடல் அம்மாவோட உடல்ல நல்லா ஒட்டி இருக்கணும். மூணாவது, குழந்தையோட தலைப்பகுதி அம்மாவோட பிரஸ்ட் மார்பு பகுதியை நோக்கி இருக்கணும். நாலாவது, குழந்தையோட முழு உடலையும் நல்லா தாங்கி பிடிக்கணும். அட்டாச்மெண்ட்ல 4 விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், குழந்தையோட வாய் முழுசா திறந்திருக்கணும். ரெண்டாவது, குழந்தையுடைய கீழ் உதடு வெளிப்புறமா இப்படி திரும்பி இருக்கணும். மூணாவது, நிப்பில சுத்தி பிளாக் கலர்ல இருக்குல்ல, அதுதான் கருவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வட்டம் குழந்தையோட வாய் நிப்பில அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் மீதி வெளியே தெரிகிற கருவட்டம் கீழே இருக்கிற கருவட்டத்தை விட மேல இருக்கிற கருவட்ட பகுதி அதிகமா இருக்கணும். அப்பதான் குழந்தையுடைய வாய்ப்பகுதி நிப்பில கரெக்டா அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நாலாவது விஷயம், குழந்தையோட தாடை பகுதி பிரஸ்ட் மார்பகத்துல ஒட்டி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனும் அட்டாச்மெண்ட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாவே குழந்தை நல்லா ஃபீட் பண்ணும். குழந்தை ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு எந்த சிரமமும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த வீடியோவை கை குழந்தை இருக்கிற உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அவேர்னஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் நலனில் மருத்துவர் ஒரு ஆசிரியராக.